எல்லாத்துக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பில் முடிச்சிடேன் குறையின் இருந்தால் கம்ச வேண்டும் என்று கேட்டுவிட்டு வீடியோக்குள் செல்றதுக்கு முன்னாடி ப்ளீஸ் கமெண்ட் மட்டும் செய்யுங்க. ப்ளீஸ். சரி, வீடியோக்குள் செல்லலாம். என்ன நடக்குதுன்னா, அந்த ஏர் வந்து ஓவராக ஃப்ளோ ஆகும் போல் அவங்களால எல்லாம் நிற்க முடியல. ஏன்னா அதை வின்ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியாமல் போக இப்போ நம்மளோட ஆச்சருக்கு கிளாஸ் வந்து அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அதை வின்ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாங்க. நம்ம ஹீரோனால நிற்க முடியல. எப்போ நம்ம டிஃபன் பண்ண ஏர் வந்து ஓவராக நம்மளை புஷ் பண்ணுது. இப்போ ரோஸ் முடிக்காரி வந்து சொல்கிறா, ஏதாச்சும் பண்ணுங்கடான்னு சொல்ல அவர் பஞ்சு மயண்டி தவறி ட்ராப்பில் கால் வச்சிட்டான். ட்ராப்பில் கால் வச்சு அடுத்த செகண்டில் முடிஞ்சு போச்சு. சும்மா இருந்தவன் கட்டுப்பட்டான். இங்கிட்டு கத்துறாங்க, நீ ட்ராப்பில் கால் வச்சுருக்கடா, ட்ராப்பில் கையில் வச்சுருக்கடா, எடுத்துறாதரான்னா நான் மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொல்லி பஞ்சு மயண்டி காலை எடுத்துட்டேன். என்னடா மேலே வந்து ஏதோ நிழல் மறைக்குது, என்னடா அது அப்படின்னு சொல்லி நம்ம பஞ்சு மயண்டி மேலே பார்த்தா ஃபுல்லாக கல் ராக்கெல்லாம் மண்டே மேலே விழுக போகுது. இதை பார்த்துட்டு திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்ப்ளாஷ் வருது. என்னடா ஸ்ப்ளாஷு அப்படின்னு பார்த்தா அது யாரும் அட்டாக் பண்ணிட்டாங்க போல். யாரும் அட்டாக் பண்ணதா அப்படின்னு பார்த்தா ஆச்சர் கிளாஸில் அந்த பொண்ணு வந்து அந்த பேட்ச் போட்டிருக்க பொண்ணு வந்து போட்டு தள்ளிட்டு அந்த கல்லை மிச்சிருக்க கல்லை வந்து நம்ம ரோஸ் பொண்ணு கறி வந்து அவரோட ஐஸ் கிறிஸ்டல் மூலயமா அதை வந்து ஸ்லோ பண்ணுற டைமில் வந்து நம்ம பஞ்சு மைண்டி குரூப்ஸ் வந்து பஞ்சு மைண்டி கிளாஸ் கமிட்மெண்ட்டை வந்து அந்த கல்லை மொத்தம் டெஸ்டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பஞ்சு பண்ணி அந்த பெரிய ராக்காக இருந்ததை அப்படியே உடச்சி சின்ன ராக்காக மாற்றிட்டாங்க. கிட்ட பார்த்தா பஞ்சு மைண்டி வந்து ரெடியாக இருக்கான். அதை ஆட்டி ஒன்று இடி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பஞ்சு மைண்டி நினச்சிட்டு அப்படியே பவரில் ஒரு கையில் பஞ்சை பவரை இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஒரு அடித்ததில் அவ்வளோதான். கல் சில்லாக போச்சு. சில்லாக போனோடனே பரவாயில்லையே, இந்த பையனுக்கு கொஞ்சம் ஸ்டஃப் இருக்குன்னு சொல்லி பார்க்க அந்த கல் அப்படியே மெர்ஜாக ஆரம்பிக்குது. என்னடா பார்த்தா மெர்ஜாகுதுன்னு பார்த்தா எனக்கு ஒரே சாக்குது. என்ன இது மெர்ஜாகிட்டே இருக்குது, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தா மெர்ஜானது வந்து ஒரு கல் மாஸ்டர் மாதிரி மாறிடுச்சு, வந்து கோலம் மாதிரி மாறிடுச்சு. இப்போ கல்லாக இருந்தது கோலமாக மாறிடுச்சு. டெஸ்டைப் பண்ணோடனே இப்போ அட்டாக் பண்ண போகுது. இப்போ இவங்க எப்படி சபாய் தப்பிக்க போகிறாங்கன்னே தெரியல. நம்ம ஹீரோ ஐயோ சும்மா இருந்தது கிளப்பி விட்டோம் போலையே, இதெல்லாம் எல்லாத்துக்காரன் பஞ்சு மைண்டியதே. பார்த்துக்கலாம் நண்பா, பார்த்துக்கலாம். நீங்கள் இருக்கீங்கள நண்பா, நீ இருந்தால் நான் மலையை போட்டு உடைப்பேன்டா. இப்போ என்னுடைய பார் நான் தூக்கி போட்டு சாத்துறத பார். அதுக்கு இப்போ அந்த கோலம் ஒரு யாராவே டப்பித்தனமாக வந்துட்டு ஒரு கொத்த பொம்மலை நம்ம பையன் கையில் நெருப்பு எடுத்துட்டான். வாண்டாங்கப்பண்டா நல்ல மொத்த பேரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் தலைவன் ஒரு பஞ்சு தான், மரணத்தனமான பஞ்ச். அந்த பஞ்சில் அந்த இடமே நெருங்குது. என்னால் இன்னும் முடியும். பஞ்சு மைண்டி அவனோட பவரை இன்னும் ஏற்றிக்கிட்டே போகிறான். லெவலை ஏற்ற அந்த கல்லுனால் வின்ஸ்டாண்ட் பண்ண முடியல. என்னது இன்னும் அந்த கல் குழம்போட கையை தள்ளி போகுதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க நம்ம பஞ்சு மைண்டோட ஃபோர்ஸ் எவ்வளோன்னு. இன்னும் கூட்ட ஃபோர்ஸை கூட்டிகிட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு ஆத்தா என்ன குத்து. ரோஸ் பொண்ணு கறி அசாக்கப்படுறான். இப்போ பார்த்தா அந்த குக்மேனை வந்து என்னடா இப்படி குத்திக்கிட்டு இருக்கானே பார்த்தேன். பஞ்சு மைண்டி முடிஞ்ச அளவுக்கு அவனோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு தடுத்துக்கிட்டு இருக்கான். பஞ்ச் பண்ண தான் ட்ரை பண்ணுறான். அந்த கல் வந்து கிராக் ஆக ஆரம்பிக்குது. ஃபயரோட அந்த பஞ்சு ஆட் ஆக அந்த கல் வந்து பிரேக் ஆக ஆரம்பிக்குது. பிரேக் ஆக மொத்தமாக டெஸ்ட் ஆகிடும் நினச்சிட்டு இருந்தா திட்டின்னு ஒரு சாக்கு மேலே சாக்கு. ஏன்னா வந்து பவர் லிமிட்டை தாண்டி ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. ஓவர்ஃப்ளோனோடனே கல் மொத்தமாக டெஸ்ட் ஆகினோடனே ஆத்தாடி இப்போ தாண்டா மேட்ச் முடிஞ்சு வச்சுன்னு சொல்லிட்டு தலைவர் ரெடி ஆகிட்டான். பஞ்சு மைண்டி திருப்பி ஃபார்முக்கு வந்துட்டான். என்ன ராக்கு திருப்பியும் அட்டாச் ஆகுது, என்னடா நடக்குது. பஞ்சு மைண்டி இப்போ தான் அடிச்சு டெஸ்ட் பண்ண திருப்பி அது ரீஜெண்ட் அலைன்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. இது சரியில்லையேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ வந்து சிங்கிளாக இருந்தது வந்து இப்போ ஒன்றா மாறுது. கல் வந்து சிங்கிளாக இருந்தது, ஒரு ராக்காக இருந்தது, இப்போ சின்னதாக மாறிடுச்சு. அடுத்து இப்போ கோலமாக மாறி இப்போ பெரிய கோலமாக மாறிடுச்சு. மொத்தமாக செத்து போடான்னு சொல்லி பஞ்சு ஒரு பெரிய பஞ்சு இவ்வளோ பெரிய கோலம் மாட்டுச்சுன்னா அவ்வளோதான். பஞ்சு மைண்டி ஓடிடுறான்னு சொல்ல
ஒரு ஒரு பஞ்சு கொடூரமான பஞ்சு. ஹேரே பெண்ட் ஆகுது, ஹேர் பெண்டிங் ஆகுது. நம்ம தலையை பஞ்சு பாயிண்ட்டு அவனோட ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு தடுத்துக்கிட்டு இருக்கான். ஐயோ இதுக்கு மேலே போனால் பஞ்சு பாயிண்ட்டு செத்து போயிடுவேன். அட்டாக் நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றவும் இல்லை. எங்கள் டீம் மெம்பர்ஸ் போக அந்த 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 புகைனாலே அந்த அந்த ஏர் பெண்ட்னால எல்லோருனாலையும் அங்கே போகக்கூட முடியல. கிட்ட பார்த்தா ஐயோ நம்ம காப்பாற்றி ஆகணுமே சொல்லிட்டு நம்மளோட ஆச்சர் கிளாஸ் வந்து அதில் இருக்கிற அந்த பேட்ச் போட்ட பொண்ணு வந்து அவளோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போகிறான் ஹீரோவோட மாமலை. அப்போ ஹீரோ வந்து சொல்கிறான், ஹீரோ வந்து தடுக்கிறான். பண்ண வேணாம், நீங்கள் இப்படி பண்ண வேணாம், நிறுத்துங்க. என் நண்பனை பற்றி எனக்கு தெரியும், எதுக்கு நீ என்னை தடுக்கிற, என் வழியை விட்டு போ, உன் ஃப்ரெண்டை காப்பாற்றணுன்னு சொன்னேன். எனக்கு தெரியும், என் நண்பன் சொல்லிட்டு தான் போனான், அவன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனான். எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவனால் முடியும். ஏன்னா என் நண்பன் அவங்கள திருப்பி டைமுக்கு உயிரோட லைவாக வருவான், நீங்கள் வேணால் பாருங்கன்னு சொல்லு. உங்கள் நட்பு தான் எனக்கு ஒன்றும் புரியல, உன் நண்பனை இழந்துடாதான்னு சொல்லிகிட்டு இருக்கும்போல திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு நடக்குது. என்னாச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சாக்காரான். கிட்ட பார்த்தா அந்த பிளாஸ்ட் ஆகுது. அதை பார்த்து ஹீரோயினி கணிச்சிட்டான், இது டெஸ்ட் ஆக போகுது, எப்படியாச்சும் ஹீரோவை காப்பாற்றணும்னு கல் வாங்கி மொத்தமாக டெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிட்டான். கல் வாங்கி கொஞ்சமாக டெஸ்ட் ஆக ஆரம்பிக்கிறான். எதுனாலனா நம்ம பஞ்சு மைண்டியோட பவர் வந்து இன்னும் போயிட்டுருக்குது. அந்த பவரை பார்த்தா ஆத்தா பஞ்சு மைண்டி தான். பஞ்சு மைண்டோட ஃபுல் பவரில் இருக்கும், ரேஜில் இருக்கான் தலைவன். கண்ணில் இருந்தெல்லாம் நெருப்பு புறப்படுன்னு எரியுது. பஞ்சு மைண்டியோட பஞ்சை பார்க்க போகிறேன், ஆட்சியே வருது, ஆட்சியை கூட இருந்த போல தலைவன் ஒரு பாஞ்சு ஒட்டட்டான். விட்டதில் அந்த ரேடியஸ் ஃபுல்லாக பவருது. கவர அந்த இடம் அந்த கல் கோலமே ஒரு மாதிரி மாறுது. திடீர்னு பார்த்தா நம்ம பஞ்சு மைண்டி பறந்துட்டு ஒரு பஞ்சு கொடுக்க போகிறான். அந்த பஞ்சு பேர் பஞ்சு மைண்டியோட பஞ்ச். கோடரை கொத்து அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பஞ்சு மைண்டி ஒரு டைலாக்கோட அப்படியே தலைமை என்ட்ரி ஆனான். முரட்டு குத்த போகிறேன்னு நினச்சி நான் ஆஃபரால் பார்த்துட்டு இருந்தேன். சரக்குன்னு ஏற்றுனியா மண்டையில், ஏற்ற அந்த இடம் அந்த காற்று பெண்ட் ஆகுது. அவனோட பஞ்ச் அந்த ராக்கை டஸ்ட் ஆகி பண்ணுமா பண்ணாதா சட்டனாக அந்த பவர் இன்க்ரீஸ் ஆக அது கிராக் விழுக ஆரம்பிக்குது. கிராக் விழுந்தோடனே நம்ம பஞ்சு மைண்டி ஒரு ஃபுல் பஞ்சு ஒரு எக்ஸ்ப்ளோஷனே நடக்குது. அந்த கோலமே டெஸ்ட் ஆகிடுது. அடுத்த செகண்ட் அந்த இடம் ஃபுல்லாமே ஒளி பரவுது. இது நம்ம டிஃபிஷன் பண்ண சொல்லி அந்த எல்லோரும் ஒரு கிளாஸில் இருக்க பவர்ஃபுல் பீயிங் வந்து சேவ் பண்ணிக்கிறாங்க அவங்களோட மெம்பர்ஸை. இப்போ இருக்கிறது அவ்வளோதான் முடிஞ்சா நம்ம அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு முடி கிராஷ் ஆகுது. யாருன்னு பார்த்தா சட்டன்னா ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாக ஒளி விரைந்து போயிருக்கு. அடுத்து என்னாச்சு, இந்த ஒளி போனால் அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். இங்கிட்ட பார்த்தா இங்கே யாரும் காலடி தட்ட இது தெரியுது. யாருன்னா போர்ட்டல் கிட்ட நிற்கிறாங்க. அதில் கில்லர் தான். என்னடா சவுண்ட் இது, அங்கிட்ட ஏதோ வெடி வெடித்த மாதிரி தெரியுது. என்ன வெடி வெடித்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களோ என்னன்னு தெரியலன்னு பார்த்துட்ருக்கேன். இங்கிட்ட பார்த்தா அந்த புகை மூட்டம் கலையுது. பார்த்தா அந்த அட்டமே ஏதோ ஒரு நியூக்ளியர் கல் விழுந்த மாதிரி இருக்குது, எரிக்கல் விழுந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ஆத்தா அந்த பஞ்சு மைண்டி இவ்வளோ போடுறான், சூப்பர் ஹீரோ போகிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கிட்ட பார்த்தா ஒரு பொண்ணு, அங்கிட்ட பார்த்தா ஒரு கிழவி சொல்கிறான், பரவாயில்லையே நல்ல திறமையான பையன்தான் போல், என்னோடய பஞ்சில் வந்து ரொம்ப எனர்ஜியை வந்து இன்னும் என்னோடய லெவல் இன்னும் ஏறிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். என் ஸ்டூடெண்ட் நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது. எனக்கு தெரியும்டா நீ நல்லா வருவேன்னு எனக்கு தெரியும், உன்னால் முடியும், அச்சீவ் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு இருக்க டைமில் இங்கிட்ட பார்த்தா புகை மூட்டை ஃபுல்லாக கலையுது. கலைஞ்ச ஹீரோவுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று தென்படுது. என்னடா தென்படுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி தான். டீமன் குயின் தென்படுறா. தென்னு அவளோட ஸ்வாடை வச்சு அதை டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கா. அந்த புகையை டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்க டைமில் தான் நம்மளுக்கு ஹீரோவுக்கும் இருக்கிற காதல் இல்லையா, இது மோதல் நடக்கிற காதல். நம்ம ஹீரோ வைக்கப்படுறான், என்னென்ன தன்னை காப்பாற்ற வந்துட்டால. அங்கிட்டு பார்த்தா பஞ்சு மைண்டி எப்படி பறந்துட்டு வரான். பஞ்சு மைண்டி பறந்து வந்து அப்படி லேண்ட் ஆகிட்டு
எப்புட்றா மேனே எப்படி ஜெயிச்சிட்டேனா அப்படின்னு சொல்ல சிரிச்சுட்டே சொல்ல, என்னடா மேனே நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருவ போலையடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு பார்த்து கையை பார்த்துட்டா, டேய் என்னடா ஆச்சு உன் கைக்கு, ஏதோ ஏதோ பரட்டி வச்ச மாதிரி இருக்குது, எதுக்கு நாய் குதிரை மாதிரி இருக்குதே, பார்த்துக்கலான்டா நண்பா அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்புறம் ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா, என் உழைப்பில் நான் ஜெயிச்சது அப்படின்னு சொல்லிட்டு தலைமை வைப்பேன். அந்த நேர்மையாக சொல்கிறான். ஏன்னா முன்னாடி வந்து இவங்க டிஃபெண்ட் பண்ணி தானே. இப்போ நம்ம அந்த ரோஸ் முடி கறி வந்துட்டியா, நீ உயிரோடு தான் இருக்கியா, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, கண்ணாடி வாங்கி ஆத்தாடி நீ வந்ததாண்டா எனக்கு நிம்மதியாக இருக்குது, விஷயத்தில் எனக்கு உசரியே போயிடுச்சுன்னா. இங்கிட்டு பார்த்தா அந்த இவங்க வந்து ஷாக் ஆகிட்டாங்க, ஆச்சா டீம் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா எப்படி இந்த சின்ன பையன் இவ்வளோ ஆச்சு முடிச்சிட்டான் டெஸ்டாய் பண்ணான்னு சொல்லிட்டு. இங்கிட்டு பார்த்தா பஞ்சு மைண்டு நண்பன் இருக்கிற வரைக்கும் இந்த 100 பேர்த்த போட்டு பொழப்பான்டான்னு சொல்லிகிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா அந்த ஏரை வந்து இன்னும் ஃபோர்ஸை அடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த ஏர் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணோன்னா என்னால் முடியலடான்னு சொல்லி கண்ணாடி வாங்கி புலம்புறான். டேய் முடியலடா, என்னை தூக்கிட்டு போங்கடா, என்னடா நீ பேக்கை கொடுத்து போட்டீங்க, என்னால் நடக்க முடியலன்னு சொல்லி அந்த பஞ்சு மைண்டி குரூப்ஸ்லேயும் சொல்கிறாங்க கிளாஸ்மேட்ஸு. ஹீரோனாலேயும் முடியல. ஏன்னா அந்த ஏர் வந்து ஓவராக தள்ள எனர்ஜி வந்து லாஸ் ஆகிட்டே இருக்குது. இதை கொஞ்சம் கொடுக்குற எனர்ஜியோட அதிகமாக கொடுக்குற மாதிரி வருது. பஞ்சு மைண்டிக்கு ஒன்றும் தெரியல. டேய் கொஞ்சம் திறந்தாண்டா வந்துடலான்டான்னு சொல்லிட்டு பஞ்சு மைண்ட் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். சொல்லிட்டு டைமில் தான் இங்கிட்டு பார்த்தா நம்மளோட இவன் தான் நம்ம குக்கிங் மொட்டை தலையன் என்ன பண்ணுறான்னா அவனோட பவர் யூஸ் பண்ணி ஒரு தவா மாதிரி யூஸ் பண்ணுறான். தவா மாதிரி எடுத்துகிட்டு அந்த தவல்லேருந்து இந்த ஏரை வந்து அப்படியே கிராஷ் அடித்து போகிற மாதிரி பண்ணிட்டு, இப்போ உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க, இவ்வளோ நேரம் பண்ணாமல் இப்போ பண்ணிட்டே தலைவா, சூப்பர் தலைவா, உன் மொட்டை மண்டியை பார்த்தாலே எங்களுக்கு கணிச்சிட்டேன் தலைவா, நீங்கள் எங்கள் டீச்சர் மாதிரி தானே, அதாடி பாராட்டுறாங்களே, இப்படிலாம் பாராட்டு கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, வருஷங்கள் என்ன காலங்கள் ஆயிடுச்சு அப்படி சொல்லிகிட்டு இருக்க. இங்கிட்ட பார்த்தா அந்த டெலிபோர்ட் ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. இப்படி கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்துட்டாங்க. வந்து சேர்ந்தோடனே அத்தாடி எப்படியோ சாதிச்சிட்டோம், எனக்கு தெரியும் நம்ம சாதிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை என்று ஒரு அறிஞர் சொன்னார். அந்த அறிஞர் யாருன்னு கேட்டால் என் நண்பன் ஹீரோவை தான் சொல்வேன் அப்படி சொல்லிவிட்டு இப்படி பார்த்தா பஞ்சு மைண்டி குரூப்ஸ்லாம் என்ன ஓகேடா மேனே, என்னால் இன்னும் முடியல, ரொம்ப ட்ரைன் ஆயிடுச்சு, பரவாயில்ல ஜெயிச்சிட்டோம்ல, இது போதும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, விடுங்கடா, நம்மளாம் பஞ்சு மைண்டி குரூப்ஸ்ரா, ஏன் என்னோட க்ரூ மெம்பர்ஸ்ரா, உங்களுக்குலாம் என் மரியாதையை செலுத்துறேன்னு சொல்லி தலைவன் கையை கீழே வச்சுட்டு ஒரு போஸை கொடுக்குறியான். ஒரு பஞ்சு மைண்டியோட குரூப்ஸை நினச்சி பெருமைப்பட்டு ஒரு இது கொடுக்குறான். அதே மாதிரி அவங்க டீம் மெம்பர்ஸ் அந்த மாதிரி கொடுக்க ஒரே குத்துக்கல்லாமல் போகுது. அங்கிட்டு பார்த்தா ஹீரோ வந்து சரி உன் கையை சரி பண்ணுமாடா, இப்படி இருக்கேடா சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோ சொன்னனே பார்த்துக்கலாம்டா நண்பா, இதடா காயம், அப்பா நான் ஒரு 5 யூஸ் பண்ண மண்டையில் முடியலாம் கரைஞ்சி போச்சு, அதெல்லாம் பார்த்து போயிடுவேன். அங்கிட்டு பார்த்தா அந்த மேக்கப் போட்ட ஜோடிஸ் அதில் அந்த பொண்ணு வந்து சொல்கிறான், நான் உனக்கு சரி பண்ணுறேன்னு சொல்லணுன்னே கையை பிடிச்சோன்னே ஹீரோ பஞ்சு மைண்டுக்கு வெக்கம் பண்ணிருச்சு. ஆத்தா அப்படி தான் ஒரு நாள் தான் எப்போ தான் ஒரு பொண்ணே என் மேலே பரிசமே படுதுன்னு சொல்லி தலைவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் அங்கிட்டிருந்து இது ஒளி வருது. அங்கிட்டிருந்து அந்த ஒளி வந்தோடனே தலைவனுக்கு வெக்கத்தில் மூஞ்செல்லாம் செவந்து போச்சு. அதை பார்த்துட்டு ஹீரோ ஆத்தா இது மாதிரி எனக்கு நடக்காதுன்னு சொல்லி வாயில் சொல்லலாம் ஒரு டே இது போசோண்டா டே தலைவா. அடுத்த எபிசோட போகலாம். நன்றி வணக்கம்.